பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை, சூழ்நிலையிடம் தோற்காதே. ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இதற்காக கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே பேசின வார்த்தை மத்திய 9ஆம் அதிகாரம் 23 27 வரைக்கும். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல சீஷர்கள், இயேசுவும் சீஷர்களும் ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த படவுல ஏறி கடற்கரையிலிருந்து கொஞ்சம் தள்ளி படகு வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா பிசாசு ஆனவன் என்ன செய்தான் சொன்னா, காற்றையும் கடலையும் கொந்தளிக்க வைத்தான். அப்ப அவங்களுக்குள்ள காற்றையும் கடலும் கொந்தளிக்கும் போது இவங்க விசுவாசமா தான் இருந்திருப்பாங்க. ஆனா பிசாசானவன் எண்ணங்களை எப்படி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, படகை சுத்தி விடுறது, இது பண்றதும், அப்படி ஒரு அவங்கள பிரமிக்கத்தக்கதா அப்படியே ஒரு காற்றையும் கடலை அப்படியே சுழற்சியை கொண்டு வர்றது, இது பண்றது, இப்படியே அவங்கள அப்படியே திசை திருப்பி அவங்கள பயம்படுத்தி அந்த சூழ்நிலை அவங்க மேற்கொள்ள முடியாது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு அங்கதான் இருக்காரு. ஆனா அவங்க சுத்தி பார்த்த பொழுதுதான் இயேசு நித்திரை பண்ணி கொண்டு இருந்தான்றதே அவங்களுக்கு தெரியுது. அப்ப இயேசுவையே அவங்க மறக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலையை கொண்டு அவன் சிறைபிடித்தாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்திலையுமே இயேசு நம்மளை மறக்கடிக்கும்படியாக இந்த சூழ்நிலையில நம்ம சிறைப்பட்டு போகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 26வது வசனத்துல சொல்றாரு, அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, நம்ம பார்க்குற சூழ்நிலையில இயேசு பார்க்குறாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. பயம், இந்த பயம் தான் அவனோட பெரிய வெப்பனா இருக்குது. பாருங்க, நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்தை கண்டாலும் பயம், எதை கண்டாலும் பயம். கோவத்தை நம்ம சில நேரங்கள்ல கத்துறோம், சில நேரங்கள்ல எரிச்சல் படுறோம், சில நேரங்கள்ல நம்ம அப்படியே ஒரு மாதிரி நம்மளாவே இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த பயத்தை நம்ம ஒவ்வொரு விதங்களும் நம்ம வெளிக்காட்டுறோம். ஆனா நம்மளுக்குள்ள இருக்க அந்த பயத்தை கொண்டு வர அந்த பிசாசு பயத்தை கொண்டு வர நிமித்தம் நம்மளுக்குள்ள என்ன காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசுவை நம்ம இடத்துல இருந்து பிரிக்கிறது, நம்ம எண்ணங்கள்ல மறக்க வைக்கிறதான காரியங்கள். ஆனா இயேசு சொல்றாரு, பயப்படாத. முதல்ல அந்த சூழ்நிலையில நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, உங்க கடன் பிரச்சனையா, உங்க பொருளாதார தேவையா, அப்படியே நெருக்குறாங்களா, ஒரு நிமிஷம் இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு சொல்லும் போது அது அமைதலா இருக்கும். அப்படி ஒரு சமாதானத்தின் சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்துல அமைதலா இருன்னு சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலை அமைதியாய் மாறும் பொழுது ஆண்டு சமுத்திர போய் முழங்கால் படிக்கிட்டு கை கூப்பி ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் வழிவாசல் என்ன ஆண்டவரே, இதுல இருந்து தப்பி செல்ற வழி என்னவென்று எனக்கு அறிவிங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அவர் உங்களோட வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு தான் விரும்புறாரு. மலை மேலுக்கு பிரகாசிக்க பட்டணத்தை போல உங்களை வைக்கணும்னு தான் பாக்குறாரு. ஆனா அந்த பிசாசானவன் என்ன செய்யறான்னா, பயத்தை அதிகரித்து சூழ்நிலை நிமித்தம் உங்களை ஒரு டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் இயேசுவை உங்களுடைய சிந்தையிலிருந்து மறக்கடிக்கிறான். இயேசு மேல இருக்க விசுவாசத்தை மறக்கடிக்கிறான். பாருங்க, அப்ப இயேசு ஒருத்தர் இருக்காரு, அவர் எனக்கு அற்புதம் செய்வாருன்ற அந்த எண்ணங்களையே அவன் மேற்கொண்டு வரவிடாதபடிக்கு பயத்தினால அழுத்தத்தை கொடுக்குறான். பாருங்க, உங்களுக்குள்ள உங்க சிந்தையில இப்படிப்பட்ட அழுத்தங்கள் இருக்கும் என்று சொன்னா, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் இந்த நாள்ல வந்திருக்கிறார். ஆமென். உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. ஆவியானவரோட கை கோர்த்து எந்த காரியத்தை வேணாலும் செய்து பாருங்க, ஆவியானவர் உங்களுக்கு கரெக்டா உங்களை ஸ்கெட்ச் போட்டு கூட்டிட்டு போவாரு. அவர் உங்களை வழி நடத்துற விதத்துல மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்குன்னு குறிச்சா எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது. உங்களுக்கு தான் அதுனா ஆவியானோட உதவி கேளுங்க. ஆண்டவரே, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, இது என்னுடையதா இருந்தா என்னுடைய காரியங்கள்ல சத்ருவானோட கை படக்கூடாது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால அதற்கு வேலி அடைக்கிறேன். நான் என்னுடைய எல்லைகளை சுதந்திரிக்கும்படியாக, எனக்காக குறிப்பிடப்பட்ட தேசங்களை நான் சுதந்திரிக்கும்படியாக பயம் என்னை விட்டு நீங்கி போகட்டும், சூழ்நிலை என்னும் சிறையிருப்பு என்னை விட்டு நீங்கி போகட்டும். நான் சூழ்நிலையை ஜெயிப்பேன், அது என்னை ஜெயிக்காது. எனக்கு பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி விசுவாசமா சொல்லும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆமென்.
நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பன இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேலையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை என்னும் பயம் எங்களை விட்டு நீங்கி போகுதா என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையெல்லாம் எங்களை பயன்படுத்துதோ, எந்த விதமான அழுத்தங்களுக்குள்ள நாங்கள் இருக்கிறோமோ, சில பேருக்கு ஆண்டவரே வீட்டு குடும்ப சூழ்நிலையினால இருந்தான அழுத்தம், சில பேருக்கு ஆண்டவரே கடன் என்னும் அழுத்தம், சில நேரங்களில் ஆண்டவரே வேலை பார்க்குற ஸ்தலங்கள் அழுத்தங்கள் உண்டாயிருக்கலாம். ஆண்டவரே, இந்த பயத்தின் அழுத்தங்கள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போகும்படியாக பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையில ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன்ப்பா. ஆவியானவரை இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இவர்கள் இந்த சூழ்நிலையை ஜெயிக்கத்தக்கதான பலன் இவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக இந்த காலை வேளையில நான் செபிக்கிறேன் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலையை கண்டு பயந்து போகாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அதை மேற்கொள்ளுகிற தைரியத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் சிந்தை கட்டிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். அழுத்தங்கள் மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினால, அழுத்தங்கள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால, விசுவாசமான ஊற்று மேலோங்கி வரட்டு இயேசுவின் நாமத்தினால, ஊற்று தண்ணி புறப்படுவதாக ஆண்டவரே, ஜீவ நதி ஊற்று புறப்படத்தக்கதாய், விசுவாசமான நதி புறப்படத்தக்கதாய் என் ஆவியானவர் இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை உண்டு பண்ணும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. இதை கேட்டு அர்ப்பணித்து செபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சூழ்நிலையை ஜெயிக்கிற பலன் உண்டாயிருக்கட்டும். அந்த பலன் என் ஆவியானவரால் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொன்ன வார்த்தையின்படி சூழ்நிலையை ஜெயிக்கிற பலனை கர்த்தர் கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன். விசுவாசமான வார்த்தைகளை வாயில வைங்க ஆண்டவரே. சூழ்நிலையை கண்டு புலம்பாதபடிக்கு, மற்றவனை பார்க்காதபடிக்கு, தனக்கு நியமிக்கப்பட்டது தனக்கு தான்ற ஒரு உறுதியில கர்த்தர் எனக்கு நியமித்ததை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன்னு சொல்லி ஆண்டவரே, கர்த்தர் எதை எனக்கு நியமித்தாரோ அதை அறிந்து அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன்ற ஒரு மன பக்குவத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சூழ்நிலையின் சிறையிருப்பு மாறட்டும், அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும், தேவ கிருபை உண்டாயிருக்க முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மேலான ஆசீர்வாதங்கள், மேலான காரியங்களை சுதந்திரிக்கத்தக்கதாய், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ, பேச, நடக்க, சிந்திக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிற ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை, ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக சமாதானம் உங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யணும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி நான் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, மேலான நன்மைகளை சுதந்திரிக்கத்தக்கதாய், மேலான பலனை சுதந்திரிக்கத்தக்கதாய், ஆண்டவரே, மேலான கடனை மேற்கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதம் ஊற்றை சுதந்திரிக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த கால வேளையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது நான் செபிக்கிற ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். மேன்மையடைய தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால இறையாதே அமைதியாருன்னு சொன்ன வார்த்தையின்படி இவங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற, இவர்களை சிறைப்பிடித்திருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் இறையாதே அமைதியாருன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். இவர்களும் கட்டளை கொடுக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அப்படியாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம். கர்த்தர் நிதானத்தின் ஆவியை கொடுத்து, சமாதானத்தின் சூழ்நிலையை கொடுத்து, கர்த்தரிடத்துல திட்டங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான பலனை இவர்கள் பெற்றுக்கொண்டதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால இன்று இவர்கள் எதை கேட்கிறார்களோ, உங்க நாமத்தினால எதை கேட்கிறார்களோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ நாம மகிமைக்கின்றவர் கேட்க பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தையை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இவருடைய கிரியைகள் அப்படியாக இருப்பதாக, சூழ்நிலை மனிதர்கள் இவருடைய சிறைப்பிடிக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்களை தடுத்து நிறுத்தி திசை திருப்பும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.